இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் மித்ரா, பக்கத்துல இருக்கிற ட்ரெஸ் எடுத்துருக்கலாமேடா. டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு அவளோட அன்பை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சரி, நான் இப்போ கீழே போறேன். நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சித்தப்பா ஏன் இன்னும் வரல சித்தி? அக்கா அங்க நமக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. வந்துருவாரு நானே. உலகத்துல உள்ள மொத்த அவசரமும் உன் தலையில தான் இருக்கு. சித்தப்பா வந்ததும் கிளம்பிடலாம். கடவுளே, சித்தப்பாவை சீக்கிரமா அனுப்பி வை. லட்சுமி அக்காவை நான் எப்ப பார்க்க போறேன்னு ஆவலா இருக்கு. ஐ, சித்தப்பா வந்துட்டாரு. அக்கா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வாங்க சீக்கிரமா போலாம். ஒரு நிமிஷம் இரு நானி. என்னங்க, கொஞ்சம் வாங்கல. வாங்க. அரவிந்தா, லக்ஷ்மிய பாத்தியா? நாம ரெடியாய் வரதுக்குள்ள பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டா. பொண்ணுக்கு களைப்புங்கிற ஒரு வார்த்தை தெரியுமா தெரியாதா? ஏதோ மந்திரம் ஓதுன மாதிரி மிஷின் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல. நாம ரெண்டு பேரும் சோம்பேறித்தனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கோம். ஆனா இந்த லக்ஷ்மி சுறுசுறுப்புக்கு மறு உருவமா இருக்கா. அவளை ரொம்ப எல்லாம் பாராட்டாதீங்க சித்தி. சில உண்மைகளை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ நம்மள மாதிரி விடியற வரைக்கும் தூங்குற பொண்ணு கிடையாது. அந்த சூரியனையே தட்டி எழுப்புற பழக்கம் இருக்கிற பொண்ணு. அதனாலதான் எல்லா வேலைகளையும் சிங்கிள் ஹேண்ட்லயே டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி, மாமா, எல்லாம் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. ஐயர் வரதுக்குள்ள அது இல்ல இது இல்லன்னு சொல்லாம எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து வைக்கிறேன் மாமா. ரொம்ப சரியா சொன்ன. இந்த வீட்ல யாருக்கும் இல்லாத ஆர்வம் உன் ஒருத்திக்காவது இருக்கே. சரிதானே அரவிந்தா? அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அம்மா பஞ்சாமிர்தம் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மனசுல தோணுபடி ஆசீர்வாதம் பண்ண, அதுக்கு ஏதோ குற்றம் பண்ண மாதிரி முறைக்கிறீங்க. குட் மார்னிங் ஆன்ட்டி. வெரி குட் மார்னிங் மனிஷா. யூ ஆர் லுக்கிங் கிரேட் மனிஷா. உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அன்சிகா. என் கசின் ஒருத்தவங்க யூஎஸ்ல இருந்து வந்தாங்க, வாங்கிட்டு வர சொன்னேன். அதனாலதான் உன்ன மாதிரியே உன் ட்ரெஸ்ஸும் பிரைட்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. லக்ஷ்மி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
சொல்லு லக்ஷ்மி, how was it? அது அது வந்து மனிஷா அது ஏன் நல்லா இல்லையா? ஆ இல்ல இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இத சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம் யோசிக்கிற? ஆ, அ, இல்ல ஒன்றும் இல்ல அது லக்ஷ்மி, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறல்ல, அது என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை மனிஷா. ராமநவமிங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அடையாளமா இருக்க ஒரு பண்டிகை. நீங்களும் கொஞ்சம் இந்த பண்டிகைக்கு ஏத்த ட்ரெஸ்ல வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இவ்வளவுதான், இதை தவிர வேற எதுவும் இல்லை. லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. இவ்ளோ நேரம் அமைதியா இருந்த ஆட்டம் பாம் சடனா பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சித்தி. எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. சொல்லு மனிஷா, என்ன ஆச்சு? அக்ஷத்,